இறைவனுக்கு பிடித்த பெயர் என்ன? பெண்ணை திருடுறது கல்வனா? நாராயணன் சொன்னாலே அவனுக்கு பிடிக்காதான். சிறு பேரான். நாராயணன் என்பது அவனுடைய சிறு பேர். ஏன்னா அவன் எப்படி நம்மளோட கலந்து பழகிறான்னா, கோவிந்தா குடமாடு கூத்தன் அப்படிதான் அவனுக்கு பிடிக்குமா. ஆக சிறு பேர் அழைத்தனவும் சிறு. ஐயோ, நான் எப்படி திருப்பாவை எப்படி ஆரம்பிக்கிறது? நாராயணனே நமக்கே பறை தருவான் என்று பரஸ்வரூபத்தை சொல்றது. அவன்தான் எல்லாவற்றுக்கும் மேற்பட்டவன், சர்வ நியந்தா. அப்படி இருக்கக்கூடியவன் நாராயணன் கூப்பிடுறா, அதுதானே உச்சிதம். ஆனால் அவன் நமக்காக பிதா புத்திரேன பித்ருமான் யோனி யோனௌ, ஒரு அப்பா மட்டும் இல்ல, யோனிகள் தோறும் அவதாரங்கள் தோறும் கஷ்யப பிரஜாபதிக்கு புத்திரனா பிறக்கிறான், தேவஹூதிக்கு புத்திரனா பிறக்கிறான், அம்மாட்ட நின்று அம்மா கிட்ட தர்மத்தை உபதேசிக்கிறான். அப்படி இருக்கிற கூடியவன் கிருஷ்ணாவதாரத்துல ஒரு அப்பாக்கு பதிலா 2 அப்பா, வசுதேவர் அதே மாதிரி யாதவ குலன், அப்படி நந்தகோபன், அப்படி 1 இல்ல 2 காட்டுறானா. இதுதான் எனக்கு வேணும். மதுரையும் விட்டுட்டு கோகுலத்துக்கு போறான். ஏன்னா சௌலபியம், சௌசீல்யம். எம்பெருமானுக்கு குணம்னு எடுத்தா எளிமை இருக்கட்டும், எளிமையை காட்டிலும் சௌலபியம் இருக்கட்டும். சௌலபியம்னா எளிமை. சௌலபியத்தை காட்டிலும் ஒரு இடையரோ படித்தவனோ படிக்காதவனோ, ஏன் அவனை துதிபாடுவதற்கு பதிலாக அவனை வசப்பாடுறவனோடும் கலந்து பரிமாறுறான். எனக்கு எதுவுமே வேணாம், தீர்த்தத்தை கொடுத்து கிருஷ்ணா நீ எப்படி இருக்கப்பான்னு கேட்டாலே போருன்றான். அந்யத் பூர்ணாத் அபாம் கும்பாத் அந்யத் பாத அவனேஜனாத் அந்யத் குஷலசம் பிரஷ்னாத் ந இச்சதி ஜனார்தனாத் நச்சேத்ததி ஜனார்தனாத். எனக்கு எதுவுமே வேண்டாம். பலம் புத்திரம் தோயம் யோமத் பக்தியா பிரயச்சத்தின்னு பின்னாடி சொல்றான். ஆனா முன்னாடி உத்தியோக பரவாயில்ல சொல்றான். ஒரு தண்ணியை, ஒரு கும்பத்துல தண்ணி முழு கும்பம் முடிஞ்சா முழு கும்பம் வை. பின்னாடி வர பெரியோர்கள் அதையும் சொல்லிட்டான். முழு கும்பம் எடுக்க முடியலையா, அதுக்கும் சிரமமா, அப்பா நீ எப்படி இருக்கேன்னு கேளு, நல்ல வாசகத்தாலே கேளு என்று சொல்லி அந்யத்து பூர்ணாத்து அபாம் குர்பாத்து அந்யத்து பாத அவனே ஜனாத்து அந்யத்து குஷல சம்பிரஷ்னாத்து நதேச்சதி ஜனார்தனாத்து எல்லாம் போறான். துரியோதனனை பார்த்துட்டு அங்க வெறும் மதுபர்க்கத்தை மட்டும் ஸ்வீகாரம் பண்றான். ஏன்னா தூதனா போறான்னு. தூதனா போனா எப்படி இருக்கணும்ன்றது இன்னி வரைக்கும், நேத்தி ராத்திரி வரைக்கும் நமக்கு உதவுறது. அப்படி போயிட்டு மதுபர்க்கத்தை மட்டும் ஸ்வீகாரம் பண்ணிக்கிறான் வேத கோஷத்தோடு. அப்புறம் வேற வந்துடுறான் தன்னுடைய மாமன் அகத்திற்கு. விதுரன் ஒரு விதத்துல மாமா தானே. அப்படி வந்துட்டு கிருஷ்ணனை பார்த்து தீர்த்தத்தை கொடுத்து உள்ளவான்னு உட்காந்துக்கிறார். அப்புறம் அத்தையை பார்க்கணும்னு ஓடுறான். ஓடிட்டு அப்புறம் சாயந்தரம் திருப்பியும் வந்து விதுரன்ட்ட வந்து பழத்தை ஸ்வீகாரம் பண்ணிக்கிறான். அது இருக்கட்டும். அப்படி இருக்கக்கூடியவன் அவன் விருப்பப்படுறது என்ன? கோவிந்தான் தான் சொல்லணும்ன்றான். ஆனால் தான் ஆண்டாள் என்ன பண்ணா, ஐயோ நம்ம தப்பா ஏன் என்னோட வந்து அவன் சம்ஸ்லேஷிக்கல, ஏன் நான் கிருஷ்ணனோட கையை கோத்து ஆட முடியல, ஓ நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம், அவனை நாராயணன்னு கூட்டு நாமே அவனை விலக்கிட்டோமே. என்னுடை சுழலுளானே. முதல் திருவாய்மொழியில 9ஆம் திருவாய்மொழி, முதல் 10ல 9ஆம் திருவாய்மொழி, முதல் 10ல 9ஆம் என்னுடை சுழலுளானே. எங்கிட்ட பக்கத்துல வந்துட்டான். 2 பதிகம், 1:8 ஓடும் புள்ளேரி, 1:9 2த்துலயும் எம்பெருமான் தன்னோடு வந்து தன் அருகாமையிலே வந்து இருக்கானா. அந்த ஆலிங்கனம் அவன் விரும்புறான். நம்ம தான் விலகி போறோம். ஆழ்வார் தான் விலகிறார். அவன் ஓடி ஓடி வந்து ஒட்டுக்கிறான். ஆக எம்பெருமான் சௌலபியமா ராமாயணத்துல சௌலபியமா தான் இருந்தான். ஆனா கிருஷ்ணாவதாரம் மாதிரி சௌசீல்யமா இல்லையே. அவன் பாட்டுக்கு போறான், நேரம் மாலாக்காரன் கொடுத்த மாலையை வாங்கி போட்டுக்கிறான். அங்கேருந்து ஒரு குப்ஜா இருந்தா அவ இருக்கக்கூடிய சந்தனத்தை எடுத்து தானே பூசிக்கிறான். அவளுக்கு திரிபங்கியா இருந்தவளை நிமிர்த்தறான். அவன் போய் பண்றான். ராமர் கூட ஒரு 8 விலகிதான் நிக்கிறார். குகனு தான் ஓடி வந்து சகா சமசகா ஆத்ம சமசகா அவன் ஓடி வரான். குகன் ஓடி வரான். இவன் இங்க நிக்கிறான். கொஞ்சம் விலகதான் காட்டுறான். நீ வரணும்ன்றான். சக்ருதேவ பிரபன்னாய, ஒரு தடவை நீ எங்கிட்ட வான்றான். கிருஷ்ணன் அப்படி பண்ணலையே, தானே போறான்.
கிருஷ்ணனுடைய சௌசீல்யம், சௌலபியமும் இருக்கு, ராமரை காட்டிலும் ஒரு படி மேல சௌசீல்யம். அப்படி இருக்கக்கூடியவன் அந்த கிருஷ்ணான்னு கூட சொல்ல வேண்டாம். ஆண்டாள் என்ன சொல்ற? கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா. நம்ம கோவிந்தான் கூட சொல்றதை விட்டுட்டோம். கோவிந்தா கோயிந்தான்றோம். கோயிந்தான்றது வார்த்தை இருக்கானே தெரியல. ஆனா அதுதான் அவன் இப்ப ஏத்துக்கிறான். கோவிந்தா போடு. யாரும் கோவிந்தான்னு சொல்றது இல்லை. அது மறுபடி கோவிந்தா போடு, கோவிந்தா போடு, கோவிந்தா போடு. இதுதான் பெரிய நேம். பேராயிரம் உடையான் என்றால் பேராயிரம் என்ன? எம்பெருமானுடைய சௌசீல்ய குணத்தை சொல்லக்கூடிய திருநாமம். கண்ணா, அது கூட வேண்டாம். அங்கேயும் பாருங்க, கோவிந்தா காம் விந்ததி இது கோவிந்தான்றது விற்பத்தி. துன்பம், வெப்பமாக இருக்கக்கூடிய துன்பத்தை போக்கக்கூடியவன் கோவிந்தன். ஆனா அது எப்படி பேச்சுல ரூಢ்யமா வழக்கத்துல என்ன வந்துடுத்து? கோக்களை காப்பவன், கோக்களோடு இருக்கவன், மாடுகளோடு இருக்கப்பன். நாம தான் மாடு. அறிவு இருந்தாலும் நாம தான் மாடாதானே இப்ப இருக்கோம். அப்படி நம்மோடு ஒன்றாக, அப்படி ரிஷிகள்லாம் அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு இருக்கா. அவளே இவனை விரக்கிட்டா அஜ்ஞானத்தினால. தயிர் சாதம் கொடுங்கம்மா மீன் வரான். தன்னுடைய விளையாட்டு தோழர்களை அனுப்புறான். போய் அங்க வாத்துல ஏதோ வேதிக்கையில் ஏதோ எரிஞ்சிட்டு இருக்கு, போய் தயிர் சாதத்தை வாங்கிட்டு வான்னா அவளுக்கு கொடுத்து வைக்கல. போன்னு விரட்டுறா. உடனே பின்னாடி பாக்குறா கோபஸ்திரீகள்லாம், ரிஷிபத்னிகள்லாம் ஓடி வந்தா. எப்படியோ போங்கன்னு இருக்கிற தயிர் சாதம், வெந்த தயிர் சாதம், வேகாத தயிர் சாதம் என்ன கட்டிக்க முடியுமோ கட்டின்னு ஓடி வந்துட்டாளே. அவ என்ன சொல்றா? கோவிந்தா கோவிந்தான்ற. அப்படி கோவிந்தன் கூட வேண்டாம். கோவிந்தான்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் இல்லைன்னா கூட அதுதான் அவன் இருக்கிறான். அதுதான் பேராயிரம். பேராயிரத்தை பெரிய ஆயிரம்னு எடுக்கலாம். பெரிய ஆயிரம் என்றால் எம்பெருமானுடைய சௌசீல்ய குணத்தை சொன்னாள். பேராயிரம் உடையான் என்றால் சிறுபேர் அழைத்தனவும் சீரியருளாதே. இதுக்கு முன்னாடி ஆண்டாள் சொல்லிட்டா. நாராயணன்னு சொல்ல வேண்டாம். அது பெரிய, ஐயோ அவ்வளோ பெரிய சாம்ராட்டா இருக்கானே, அவன் நம்ம காப்பானான்ற ஒரு ஐயம் நமக்கு வந்துடும். அந்த ஐயத்துக்கு கூட அவன் இடம் கொடுக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கான். ஐயோ இந்த ஆத்மா என் குழந்தை, அவன் வரணும், தேடி வரணும், வரலன்னு நான் போறேன். ஆழ்வார் நின்று கட்டளையிடுறாள். ஏனமாய் நிலங்கீண்டவன் அப்பனே கண்ணா என்னும் என்னை ஆளுடை வானநாயகனே மணிமாணிக்கச் சுடரே தேனமாம்பொழில் தன் சஜீவர மங்கலத்தவர் கைதொழ உரை வானமாமலையே அடியேன் தொழ வந்தருளேன்னு அப்படி அந்த கட்டளையிட்டு கூப்பிட்டு, நீ நான் உன் சொத்து, என்ன நீ காக்கிறது, நீ தான் பர்த்தா, அது உன் கடமைன்னு சொல்றாளோன்னு. அது எப்படி? அவனுடைய சௌசீல்ய குணம். ஆள வந்தார் அழகா சொன்னார். குணவான்னா என்ன? குணவான் முன்னாடி நிறைய அடிக்கினார். 12 குணத்துல 11 குணத்துக்கு ஸ்பெசிஃபையா சொல்லிட்டார். வசி வதான்யா குணவான் ருஜுகு. இந்த குணவான் வரைச்சே என்னன்னு வியாக்கியானம் பண்றச்சே பெரியோர்கள் என்ன பண்றா? குணவான்னா சௌசீல்யன். அதுதான் பெரிய ஆயிரம் உடைய பெயர். பேராயிரம் உடையான் என்றான். கோவிந்தான்னு சொன்னா போரும். கைய கூப்பி கோவிந்தா கோவிந்த் பேராயிரம் உடைய. ஆனா ஆண்டாளே யோ நீ வரமாட்டேங்கிறியே, முதல் பாட்டிலே நீ வந்திருக்கணும், என்னை 27 பாட்டு ஏற வாங்கினியே. அந்த டிட் ஃபார் டேட்னு சொல்றமோ ஏற வாங்குது. அப்படி பண்ணியே 28ஆம் பாசனம் வரைச்சே எங்களுடைய சொரூபம் புரிஞ்சுடுத்து, ஒன் சொரூபம் நன்னா புரிஞ்சுடுத்து. அச்சோ நாங்க தப்பு பண்ணிட்டோமே, உன்னை கோவிந்தான்னா சொல்லணும். இப்ப கூட்டேனேப்பா, 27ஆம் பாட்டுல கூட்டேனே. கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, உன்னை கூட்டுட்டேன். நான் நாராயணன்னு கூட்டேன்னு நினைச்சு நீ விலகி போயிட்டியே, இப்பதானே உன்னை கோவிந்தான்னு கூட்டேன். அதனால நீ கோவப்படாத, மாறி மலை முழஞ்சிலே மன்னி கிடந்து ஏறி வா என்று அப்படி திருப்பாவையானது எம்பெருமானுடைய சௌசீல்யத்தை சொல்லிற்று. 4000 பிரபந்தங்களும் எம்பெருமானுடைய குணத்தையே சொல்லிற்று. எம்பெருமான் குணக்கடல், அந்த குணத்தையே சொல்லிற்று. அதிலும் அவனுக்கு மிகவும் பிடித்தமான குணம் சௌசீல்யத்தை எடுத்து பறைகின்ற குணம். அத 11 இடத்துல பறகொட்டி ஆண்டாள் சொல்றா. நாராயணன்னு சொன்னா அவனுக்கு பிடிக்காது, நமக்கும் பயம் வந்துடும். போ, அவ்வளோ பரஸ்வரூபன் அவன், எங்கேயோ இருக்கான், அண்டங்களுக்கு அப்பால் இருக்கான். அதுக்கு போனோம்னா என்னமோ ஒன்று சொல்றாளே, சரணாகதின்னு ஒன்று பண்ணணும். ஆமா பண்ணதான் பண்ணணும். ஆனா எனக்கு இதுக்கு நேரம் இல்லை, எனக்கு அதுக்கு காலம் இல்லை, எனக்கு புத்தி வரல. ஒண்ணுமே வேண்டாம். தியாயன் கிருதே யதன் திரேதாயாம் துவாபரே அர்ச்சயன் யதாப்னோதி ததாப்னோதி கலௌ சங்கீர்த்திய கேசவம். நாராயணான்னு கூட சொல்ல வேண்டாம், கோவிந்தான்னு சொல்லு. பேராயிரம் உடையான் என்றால் எப்படி இருக்கான்? அப்படி சொன்னவனே அவன் வரானா, அப்படியே ஓடி வரான் அவன்.
எப்படி வரான்? பர்ஹி பர்ஹா பீடம் நடவர வபு கர்ணயோ கர்ணிகாரம் பிப்ரத்வாசா கனக கபிஷம் வைஜயந்தி சமாலாம் ரந்த்ரான் வேணோ அதர சுதயா பூரயன் கோபவிருந்தை விருந்தாரண்யம் ஸ்வபதரமணம் பிராவிஷத் கீத கீர்த்தி. இந்த பாட்டு தான் ஆனாலப்பட்ட ஊர்துவரேதஸா இருக்கக்கூடிய சுகபிரம்மரையும் இழுத்து அப்ப அவர் பாட்டு இப்ப புத்திரேபி தன்மயதையா தரவோபி நேத்து அப்படியே திகம்பரமா போறாராம். ஸ்ரீகள்லாம் பார்க்கறா, அவளுக்கும் லஜ்ஜை இல்லை, இவருக்கும் லஜ்ஜை இல்லை. ஆனா வியாசர் வந்தோடனே ஸ்ரீகள்லாம் மேலாடை எடுத்து மூடிக்கிறாளாம். ஏன்னா வியாசர் கூட சுக்கர ஒப்பு நோக்கில் அப்படி எல்லாம் துறந்தவர் அல்ல, மனசாலும் காயத்தாலும் உடலாலும் எண்ணத்தாலும் அப்படிப்பட்டவர் போறார். எனக்கு கிருஷ்ணன் பேர் கூட இல்லை, எல்லாம் பிரம்மம், அந்தா ராமமயம் அந்தா பிரம்மமயன் போறவரை வியாசர் இவருக்கு எப்படியான இந்த பாகவத ஸ்லோகம் 10,000 ஸ்லோகம் உலகத்துக்கு பிரவர்த்திக்கணும்னா என் பையனை மூலம் தான் பிரவர்த்திக்கணும், எனக்காக இல்லை, அவனுக்காக இல்லை, லோகத்துக்காக. அவனுக்கு என்ன பண்ணணும்னு எழுதிட்டார், ரச்சனை பண்ணிட்டார். தன் சிஷ்யால கூட்டி இந்த பாட்டை சொல்லு, இந்த பாட்டை சொல்ல கல்லும் உருகும். அந்த ஊர்த ரேதசா திகம்பரமா திரியிறானே இந்த சுகபிரம்மம் ஓடி வந்துடுவான். இன்னும் இந்த அப்படி எம்பெருமான் என்ன சொல்லி கூப்பிடுறார்? சுகபிரம்மத்தை ஆனாலப்பட்ட அப்படிப்பட்ட சுகபிரம்மத்தை எப்படி கூப்பிடுறார்? அவன் ஓடி வந்து ஒரு ஸ்திரீகளோட கைகோத்து ஆடுறானே, குழல் ஊதறானே, அந்த எளிமை, இடக்கையும் பெரியவாச்சாம்பிள்ளை சொல்றார், இடக்கையும் வலக்கையும் அறியாத அந்த கோபஸ்திரீகளோட அவன் கைகோத்து ஆடுறானே, இந்த சௌசீல்யத்தை. ஆனா சௌலபியம் சொல்ல முடியாது, நிறைய நகையெல்லாம் போட்டு இருக்கான், பர்ஹா நிறைய மயில் பீலியெல்லாம் சொல்லிக்கான். அந்த சௌசல்யம் ஓடி வந்து ஆடுறானே, பர்ஹா பீடம் நடவர வபு கர்ணயோ கர்ணிகாரம் பிப்ரத்வாசா கனக கபிஷம் வைஜயந்தீம் சமாலாம். சௌலபியம் எப்படி சொல்ல முடியும்? வைஜயந்தி மாலா நிறைய ஆரங்கள்லாம் போட்டிருக்கான். ஆனா அப்படி இருந்தாலும் இந்த கோபிகளோட ஆடுறான் பாகவதம். இந்த ஸ்லோகத்தை சொல்லி தன் சிஷ்யர்கள் மூலம் போய் சிறு பேரை சொல்ற. இங்க எங்கேயா நாராயணன் சொல்றாரு பாருங்க, யாருடா அவன்? ஒண்ணுமே இல்லை. விருந்தைஹி கோப விருந்தைஹி, கோபிகள் கோபிகளோடு ஒத்தரோட ஒத்தரா கோவிந்தன ஆடுறானே, அதுதான் பேராயிரம் உடையான் என்றாள். பர்ஹா பீடம் நடவரவபு கர்ணயோ கர்ணிகாரம் பிப்ரத்வாசா கனக கபிஷம் வைஜயந்தீம் சமாலம் ரந்த்ரான் வேணோ அதர சுதயா பூரயன் கோபவிருந்தை விருந்தாரண்யம் ஸ்வபதரமணம் பிராவிஷத் கீத கீர்த்தி. கீத கீர்த்தி சொற்களுக்கெல்லாம் இருப்பிடமாக, சொற்களெல்லாம் புகழக்கூடியவன் யாரு? தேவீம் வாச்சம் அஜனயந்த தேவா தாம் விஸ்வரூபா பசவோ வதந்தி. எப்படி இருக்கானா? கோவிந்தான்னு சொல், பேராயிரம் உடையான் என்றாள். அப்படி மிகுந்த பெரிய பேர் என்னன்னா, அதெல்லாம் சகஸ்ரநாமெல்லாம் சொல்லவே வேண்டாம். ஹரி ஹரி ஹரின்னு சொன்னா போதும், கோவிந்தான்னு சொன்னா போதும். பேராயிரம் உடையான் என்னாள், கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு சொன்னா போதும். அதனாலதான் திருமலையில கோவிந்தா எல்லாம் போச்சு, எனக்கு எதுவுமே இல்லப்பா, நீ தான் கோவிந்தா. மாடுகளோடு ஒன்னா, மாடு வரலன்னா வருத்தப்படுவானா? அந்த சாயங்காலம் ஆனா அந்த மாடுகளோடு கண்ண வரானா மாடுகளும் அவ்வளோ சந்தோஷமா இருக்குமா. அப்புறம் வந்தோடனே காலை எட்டி உதைக்குது, ஐயோ திருப்பியும் போய் என்னை கொட்டகையில அடைக்க போறாளேன்னு எட்டி உதைக்குமா. அப்படி பண்ணா அந்த தூளி அப்படி பரவுமா கோகுலத்துல. ஏன்னா அதுங்களுக்கெல்லாம் வர பிடிக்கல, ஆனா அதுங்களுடைய கடமையை செய்யணுமே, தன்னுடைய எஜமானனுக்கு தன்னுடைய கடமையை செஞ்சுதான் ஆனோன்றதுனால திரும்புமா. அப்ப அவ்வளோ சோகமா திரும்புமா. காத்தால சிறுவீடு மெய்வான் பரந்தனகான். அப்படி அந்த பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதே அவ்வளோ ஆனந்தமா. ஏன்னா நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட உடனே எனக்கு தெம்பு வந்துடும், நான் கண்ணனோட போய் ஆட போறேன் என்று வந்துடுமா. அப்படி பேராயிரம் உடையான் என்னால், அப்படி எம்பெருமானுக்கு உகந்ததான திருநாமம். ஒரு கோபிகைகளோடு அவன் கைகோத்து ஆடி கோவர்தனகிரியை அவர்களுக்காக தூக்கி கோவிந்தான்னு கூப்பிடுறா பாருங்க. அவ எப்படி கூப்பிடுறா? கோவிந்தான்னு கையை தூக்கி கூப்பிடுறா. ஏ துவாரகாவாசன் கோவிந்தான் தான் அவளும் சொன்னான். அந்த அபலையான ஸ்ரீ என்ன சொன்னா? கோவிந்தா கோகுல ஏ துவாரகாதீசா கோவிந்தான் தான் அவளும் சொல்றா. அப்படி ரங்கா ரங்கா ரங்கான்னு ரங்கா கோபுரம் தானே. ஆக பேராயிரம், பெரிய ஆயிரம் என்னன்னா அந்த சௌசீல்யத்தை குறிக்கக்கூடிய சொல். அததான் திருப்பாவை முடியர்ச்சே சொல்றா, கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா. கூடினவாளையே வெல்லுறான்,
கூடாரை அப்புறம் வெல்றது இருக்கட்டும், கூடினவாளே வெல்லுகின்றான். ஏன் இந்த மாதிரி ஒரு மயில் பீலியை தூக்கி அங்கனாம் அங்கனாம் அங்கனே மாதவம் என்று சொல்றானே, அப்படி பேராயிரமுடையான்